Hey everyone, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everyone's doing great. ரொம்ப மாசம் கழிச்சு ஒரு லாங் வீடியோ நம்ம சேனல்ல. ஏன்னா I gave birth. இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம போய் பண்ணிருங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைன்னா ஸ்க்ரீனில் வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாட் ஹேஸ் ஹேப்பன்ட். என்னோட பர்த் ஸ்டோரி, ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோலாம் நான் போடணும்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே எனக்கு எமர்ஜென்சி சி செக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ என்னால் அதை அப்லோட் பண்ண முடியல. பட் ஐ திங்க் ஐ வில் அப்லோட் அ வீடியோ. ஏன்னா ஃப்யூச்சரில் போகிறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கனால எனக்கு பர்சனலாக எதெல்லாம் யூஸ் ஆச்சு எதெல்லாம் யூஸ் ஆகலை அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மறக்காமல். இது வந்து லிட்ரலாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பாக்ஸே திறக்கலை. இந்த தடவை இந்த நைக்கா பாக்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஏனே தெரியல, பாருங்கள் இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. நைக்கா ஹால் தான் பார்க்க போகிறோம். நிறைய மாதம் ஆச்சு நான் வந்து நைக்காவில் ஆர்டர் பண்ணி. பிகாஸ் ஆப்வியஸ்லி என்னோட நியூ மாம், உங்களுக்கு அதுக்கெலாம் கண்டிப்பாக டைமே இருக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டு வரேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக் எசென்ஷியல்ஸ் ஹால். அண்ட் ஆல்சோ சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் தீந்துருச்சு. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. பியர் ஷாம்பூ ரொம்ப வருஷமாக தான் நான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹால்ஸில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். சர்ப்ரைசிங்லி இதோட பேக்கேஜிங்கை வந்து மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பியர் பாட்டில் மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. பட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பம்ப் பேக்கேஜிங்கில் வந்துருக்கு. இது எவ்வளோ தூரம் ஃபங்க்ஷனலாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நான் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். பட் ஆஸ் ஃபார் ஆஸ் இது ஷாம்பூ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிரேட் ஷாம்பூ. பர்சனலாக எனக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஒரு மாதிரி கிளாரிஃபைங் ஷாம்பூ மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து அந்த ஸ்குவீக்கி க்ளீன் ஃபீலிங் வரும் வித்தவுட் மேக்கிங் யோர் ஸ்கேல்ப் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை. அப்படி தான் இந்த ஷாம்பூ ஒர்க் ஆகும். என்னோட பர்சனல் ஃபேவரட். நான் நிறைய வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஷாம்பூவை. இது வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் அ கொரியன் பிராண்ட். இது பிராண்ட் இஸ் கால்ட் குவென்ச். நான் வந்து பெருசாக இதை பார்த்தது கிடையாது. பட் நான் நைக்காவில் சும்மா சன்ஸ்க்ரீன், கொரியன் சன்ஸ்க்ரீன்ஸ் பார்த்துட்டு இருந்தப்போ திஸ் பாப்ட் அப் அண்ட் ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஐ தாட் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பியூட்டி ஆஃப் ஜோசன்லேருந்து வாங்கலாம்னு நினச்சேன். பட் தென் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஒரு சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணலை. ஸோ ஐ தாட் ஓகே, இந்த குவென்ச் அப்படிங்கிற பிராண்ட் பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணுறேன். பேர் நல்லா இருந்துச்சு. பேர் நல்லா இருந்துச்சுங்கிறதுக்காகலாம் நான் வாங்கலை. ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ தாட் கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்தேன் ஆன்லைனில். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி பைஸ்ட். ஸோ நானே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட். ஓகே, அடுத்தது வந்து ஃபேஸ் ஷாப்போட ஒரு ஃபேஸ் வாஷ். அது ரன்னிங் அவுட் ஆஃப் ஃபேஸ் வாஷ். என்னோட ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் வுட் பி ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ் ஃபேஸ் வாஷ். பட் எனக்கு தெரிஞ்ச அது இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஐ தாட் சரி ஃபேஸ் ஷாப் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ஷாப்போட த வெரி ஃபேமஸ் ரைஸ் வாட்டர் பிரைட்னிங் கிளென்சர் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஒரு ஃபோமிங் கிளென்சர், ரொம்ப நல்லாயிருக்கும். இஃப் யூ ஹேவன்ட் ட்ரைட், உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னு கூட வேணாம், உங்களுக்கு நல்ல ஒரு மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கிளென்சர் வேணும், க்ரீம் பேஸ்ட் கிளென்சர் வேணும்னா ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட்னிங் கிளென்சர் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜிஜுன்னு நினைக்கிறேன், தெரியல, நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு தெரியல. ஜிஜு அண்ட் ஆலோ கிளென்சர். இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், எவ்ரிடே ஃபேஸ் வாஷ், ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஐ திங்க் இட்ஸ் ஜெல் டு ஃபோம் ஃபேஸ் வாஷ். இது நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் ஐ ஹோப் இட் வில் பி குட். இதோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து இதெல்லாம் வாங்கினதுக்கு பாபி ப்ரவுன்லேருந்து ஒரு சாம்பிள் கொடுத்தாங்க. இது வந்து என்ரிச் அந்த ஃபேஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ப்ரைமர் க்ரீம் மாதிரி. ஸோ அது இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஐ ஹர்ட் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ் அபவுட் த ப்ராடக்ட். அண்ட் ரீசெண்டாக எனக்கு நைக்கா கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, தே லெட் யூ பிக் த கிஃப்ட். உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வருதுன்னா அவங்க வந்து தே லெட் யூ பிக். ஃபஸ்ட்லாம் வந்து இதான் ஃப்ரீ கிஃப்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ரேண்டமாக ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பயோடர்மாலே இந்தெல்லாம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த டைமில் எது ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய டைம் எனக்கு ஃப்ரீ கிஃப்ட் வரப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, நான் நெயில்ஸே வளர்த்துருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு நெயில் பாலிஷ் வரும்.
அதே மாரி எனக்கு அப்போ தேவைப்படாத ஒரு ப்ராடக்ட் வரும். சில டைம் அது என்ன கிஃப்ட்னே தெரியாது. என்ன ப்ராடக்ட்னே தெரியாது. பட் ஐம் கிளாட் தட் இப்போலாம் அவங்க வந்து நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு அந்த டைம்ல என்ன தேவை இருக்கோ, அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ரொம்ப நாள்லாம் கிடையாது. சும்மா நம்ம ஃபீல்ட்ல வரும்ல அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் லைட் வெயிட். ஒரு ஃபவுண்டேஷன் லைட் வெயிட். யூசுவலா வந்து நான் வந்து ட்ரக் ஸ்டோர் ஃபவுண்டேஷன்ஸ் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம வாங்குறோம்னா, அது கண்டிப்பா நெறைய நாள் யூஸ் பண்ணுவோம்ல. அண்ட் ஃபவுண்டேஷன் இஸ் நாட் சம்திங் தட் யூ யூஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். டெய்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி டைமுக்கு தான் நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ மேக் ஷூர் ஐ பை அ நைஸ் ஃபவுண்டேஷன். ஒரு ஒரு 3000க்கு மேல ஒரு 4000 இருக்க ஃபவுண்டேஷன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நம்ம பேஸ் நல்லாருக்கும். மத்தபடி லிப்ஸ்டிக், ஐலைனர், காஜல் அதெல்லாம் வந்து நான் எப்பவுமே கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஃபவுண்டேஷன் ஐ மேக் ஷூர் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் தான். ஐ மீன் நல்ல ஃபவுண்டேஷன் இன் த சென்ஸ் இட் டசன்ட் மீன் எக்ஸ்பென்சிவா இருந்தா தான் நல்ல ஃபவுண்டேஷன். ஒரு நல்ல எப்படி சொல்றது? ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், அதே சமயம் டியூயியா இருக்க ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த டைம் ஐ தாட் ஓகே லாரியல்லேருந்து இந்த டிண்டட் சீரம் ஃபவுண்டேஷன் இது கான்செப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா சீரம் வந்து ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் ஐ எம் இந்த ஷேட் லைட் மீடியம். இது ரேண்டமாக நான் வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு இந்த ஷேட் கரெக்டாக இருக்குமா என்னெல்லாம் தெரியல. பட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு யூஸ் திஸ். மேபி அடுத்த டைம் நான் ரீல் எடுக்கும் போது ஐ வில் ப்ராபப்ளி யூஸ் திஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் ஐ லெட் யூ நோ ஹவ் இட் பெர்ஃபார்ம்ஸ். இது வந்து அகேன் இது ஒரு ரீபர்ச்சேஸ் தான். மேபிலினோட காம்பேக்ட் பவுடர். ஐ வாஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் காம்பேக்ட். இதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி எதுக்கு புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு. சில டைம் நமக்கு ட்ரை பண்ணணும்னு தோணும். சில டைம் உங்களுக்கு அந்த ஏர்ஜ் இருக்காதுல்ல. எதுக்கு சேஃபாக நம்ம யூஸ் பண்ணதே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சனால நான் இதே மாதிரி ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஐ எம் இன் த ஷேட் வார்ம் நியூட். இட்ஸ் அ கிரேட் காம்பேக்ட். ஐ திங்க் எவ்ரிடே யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயாவது மேக்கப் போடுறீங்கனாலும் யூஸ் பண்ணி. அடுத்தது வந்து இந்த கிளென்சிங் வாட்டர். அது பேர் மிசெல்லா வாட்டர். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம இந்த கார்னியரில் யூஸ் பண்ணுவோம்ல. சம்டைம்ஸ் வந்து எனக்கு அது கண் எரியிற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரம் திஸ் பிராண்ட் பயோடர்மா இட்ஸ் ரியலி குட் பிராண்ட். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கிளென்சிங் வாட்டர், ஏன் கிளென்சிங் வாட்டர்னே சொல்லிட்டுருக்கேன், இதோட மிசெல்லா வாட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண் எதுவுமே இரிட்டேட் பண்ணாது. ஐ திங்க் இட்ஸ் a bit எக்ஸ்பென்சிவ் பட் worth every ரூபீன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நம்ம காட்டன் பேட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸாக எப்பவுமே யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. என்கிட்ட காட்டன் பேடும் 2-3 ரோல் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கி அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இது வாங்கினேன். ஸோ இது வாங்கினதுக்கு ஃப்ரீ கிஃப்டாக வந்து இந்த பயோடர்மா நாட் பேட், ஓரளவுக்கு குட்டி தான். பட் ஃப்ரீ சைஸ்க்கு ஐ மீன் ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு இது ஆக்சுவலாக ஒரு நல்ல குவான்டிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃபோமிங் கிளென்சர் அகேன். இது நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் பயோடர்மாவில் வந்து வெறும் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இது அகேன் இட்ஸ் ரீபர்ச்சேஸ் அந்த மிசெல்லா வாட்டர். ஸோ நீங்கள் நல்ல ஒரு மிசெல்லா வாட்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் ட்ரை த பயோடர்மா. And that's it for today's video. Thank you so much for watching. ரொம்ப குவிக்கான haul இது. I hope you found this helpful. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். I'll see you very soon in my next one. Bye.